நடுவில் நிறைய படங்கள் பண்ணேன். ஆனால் பாதி படம் வந்து அதான் நான் சொல்றேன், என்னோட கேரியர் 25 இயர்ஸில் 16 ரிலீஸ் ஆயிருக்கு. மீதி ஒரு 8 படம் உள்ள தூங்குது. இதெல்லாம் எடுத்து முடிச்சு கஸ்தூராஜா படம், காதல் ஜாதி, நானும் பிரகாஷ் ராஜ் சார். வினை தாண்டி வருவேன் என் டைட்டில் தானே. வினை தாண்டி வருவேன் என் டைட்டில் தானே. ஃபர்ஸ்ட் காப்பியே ரெடி. அது அப்புறம் அந்த டைட்டில் வந்து வினை தாண்டி வருவாயா கொஸ்டின் மார்க்கா இருக்கு, அது எதுக்கு சார் அப்படின்னு ப்ரொடியூசர். எந்த படத்தை லைக் பண்ணுறாங்கன்னா நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா திடீர்னு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு படம் ஹிட் ஆகுது. இப்போ அந்த மதகத ராஜா வந்து ரீரிலீஸ் அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஹிட் யாருமே அதை நினைக்கல. ஸோ இப்படி இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து எந்த விதத்தில் என்கேஜ் பண்ணுறோன்றது வந்து ஓரளவுக்கு தான் நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியுது. கெஸ் பண்ண முடியுது. ஒரு 3 ஹீரோ 4 ஹீரோ சேர்ந்து தான் நடிக்கணும். அப்போ தான் அந்த ஒரு அதுக்கேற்ற ஸ்கிரிப்ட் அமையணும். அப்போ தான் தமிழ் சினிமா இன்னும் நல்லாயிருக்கும். எப்படி ஹிந்திலெல்லாம் பண்ணுறாங்களோ எந்த வித ஈயோ இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து சாதாரண ஆள். நீங்கள் வந்து இப்போ ரஜினி சார் படத்தில் வந்து அமீர் கான் நடிக்கிறாங்க, அடுத்த பாட்டுக்கு ஆடுறாங்க, கமல் சார் வாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாருக்கே தேவைப்படும் போது நம்மளாம் சாதாரண. நீங்கள் நிறைய நண்பர்கள் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க. அந்த நண்பர்கள் கூட நான் விஷாலே சொல்கிறேன். ரொம்ப அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தோம். பாண்டவரணி டீமில் ஒன்றா இருந்தோம், எல்லாரும் ஒன்றா இருந்தோம். அந்த இதெல்லாம் மறக்க முடியுமா? மறக்க முடியும். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்படிதான் நினைப்பேன். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. நான் விஷால்கிட்ட பேசுவேன். கார்த்திக்னா கார்த்திக். அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு போய் தானே ஆகணும். கூப்பிட்டா போவேன் கண்டிப்பாக. கூப்பிட்டா ஆர்பி சௌத்ரி சார் வந்து நீங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணது என்ன தான். சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் இன்றைக்கி அவர் சொல்வார் ஹிஸ்ட்ரியே நீ தான், அப்புறம் தான் ஜீவான்னு. ரொம்ப பெயின்ஃபுல் டஃப், நிறைய அவமானங்கள், பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். என்ன அவ்வளோதான், நமக்கு டைம் லக் இல்லை, அவ்வளோதான் வச்சுக்கணும். அவ்வளோதான் நமக்கு. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி என் கூட உதயா இருக்கார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசுகிறதுங்கிறது ஒரு பேட்டர்ன், என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ சுட சுட உங்களுடைய அக்யூஸ்ட் வந்து படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி வந்து ரிவ்யூஸ் எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க. இது எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதானே வெயிட் பண்ணுறோம் இல்லையா? ரொம்ப நாள் கழித்து வந்திருக்க ஒரு படம். பட் அது வந்து எனக்கு வந்து என்னோடய படங்களில் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியல. பட் நான் இத்தனை படங்கள் பண்ணதில் எனக்கு ரொம்ப நீங்கள் எல்லாமே அந்த சொல்கிற போது எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. ஓகே, இவ்வளோ வருஷங்கள் நிறைய படங்களோட கதைகள் கேட்டுட்ருப்பீங்க. ஏதோ ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில். ஸோ ஒன் பாயிண்ட் இந்த படத்தோட கதையை வந்து ஓகே பண்ணி சரி இதை பண்ணலாம், இது டெஃபினட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன், அந்த தாட்டை வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஸ்கிரிப்ட் என்ன ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சேன். இந்த டைட்டிலுக்குள்ளே என்ன இருக்கும்னு நான் நினச்சேன். நான் பவுன் ஸ்கிரிப்ட் தான் படித்தேன். டைட்டில் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் டைட்டில் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஒரு விஜய் ஆண்டனி சார்லாம் செலக்ட் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைட்டிலாக இருக்கே நான் யோசித்தேன். அப்படி யோசிக்கும்போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குன்னு வந்து பவுன் ஸ்கிரிப்ட் தான் கொடுத்தார். நான் வந்து படிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு படித்தோட ஃபஸ்ட் ஹாஃப் படித்தோடனே என்னோடய கேரக்டர் வந்து ஒரு பார்த்திபன் சார் படம் மாதிரி பார்க்குற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு காமிக்கலாக இருந்தது. அது மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் பேஸ்டு ஒரு மாதிரி ட்விஸ்ட்லாம் நிறையா இருந்ததுனால எனக்கு ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணேன், ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நான் எப்பயுமே நான் வந்து தேட்டரில் ரசிகர்களோட படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் தான். நான் எந்த ரிலீஸ் ஆனாலும் எல்லாருடைய படமும் ஃபஸ்ட்டு டே நான் பார்த்தாகணும், இல்லைனா எனக்கு டென்ஷன் தலைவலி தான் வரும். ஓகே, அந்த படம் ஏன் நல்லா இருக்குது, ஏன் நல்லா இல்லை, எதனால நம்ம மிஸ் பண்ணுறோம். எல்லாராலையும் பெஸ்ட்டு படமாக கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது, அது யாராலையுமே முடியாது. அப்படி முடிஞ்சால் எல்லோரும் தான் இன்றைக்கி பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடும். ஓரளவுக்கு கமர்ஷியலாக ஒரு ஆடியன்ஸை எப்படி கவர் பண்ண முடியும், எப்படிலாம் ஒரு பவர் பேக்டாக கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையில் இந்த படம் பண்ணேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்க எல்லா படத்தையும் நான் முதல் நாளே போய் பார்க்குறதுக்கான ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்களுடைய பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி, ஹீரோ இன்ட்ரடக்ஷன், சாங்கு, ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வில்லன் வருவார். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி வந்து அதுதான் பேட்டர்ன். அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி லாஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுடைய படங்களுடைய இது எல்லாமே வேறு இதில் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத பல படங்கள் வந்து பயங்கர மேசிவான ஒரு இதில் இருக்குது. ஸோ அதில் பேட்டர்ன் வைஸ் இந்த படத்தை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் இருந்ததா? கண்டிப்பாக. இது என்னென்னா கண்டென்ட் தான்.
கண்டென்ட் தான் எப்பயுமே வந்து பிடிக்கிற மாதிரி கண்டென்ட். நம்ம ஒன்றும் தமிழ் சினிமாவில் புது கதையோ இல்லை புது விஷயமோ எதுவுமே நீங்கள் சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய எடுத்துட்டாங்க. அதையே நம்ம ரிப்பீட் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போகிறோன்றது தான் ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த படம் வந்து அது அந்த ஃபுல்ஃபில் பண்ணணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸாக நான் ஒரு ஆக்டராக இல்லாமையோ ஒரு ப்ரொடியூசராக இல்லாமையோ இருந்தால் கூட ஒரு ஆடியன்ஸாக இந்த படம் என்னை வந்து திருப்திப்படுத்தும். நான் ஒரு படம் போய் பார்த்தேன்னா வந்து ஒரு 150 rupees கொடுத்து பார்த்தேன்னா எனக்கு திருப்திப்படுத்துகிற படமாக இருக்கும் தான் நம்பினேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எந்த படத்தை லைக் பண்ணுறாங்கனால நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா திடீர்னு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு படம் ஹிட் ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்பயோ அந்த மதகத ராஜா வந்து ரீரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஹிட் யாருமே அதை நினைக்கல. ஸோ இப்படி இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து எந்த விதத்தில் என்கேஜ் பண்ணுறோன்றது வந்து ஓரளவுக்கு தான் நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியுது. அவங்களுக்கு படம் லேக் இல்லாமல் போர் அடிக்காமல் படம் போகணும். அது மட்டும் எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு இதாக இருக்குது. படம் வந்து 2.5 மணி நேரம் படம் ஆரம்பித்து போகிறது தெரியக்கூடாது. நடுவில் அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அவங்கள அப்படியே தொகை போட்டால் கூட அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படி தான். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இன்றைக்கி வந்து நிறையா யங் நிறைய டேரக்டர்ஸ் வந்து இது மாதிரி கொண்டு வராங்க. கண்டென்ட்டுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு யோசிக்கிறதுக்கு போது இப்போ கண்டென்ட்டுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 98 ஃபீல்டில் இருக்கு 2000 அந்த டைமில் அதெல்லாம் சைல்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, அதையும் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா எப்போ காலடி வச்சோமோ அதுவும் வந்து கால்குலேஷன். அதனால 25 years வந்துருச்சு. எஸ். ஸோ அப்போ இருந்தே ஃபீல்டில் பார்க்குறப்ப நீங்கள் 2000 ஒரு படத்தோடைய சக்ஸஸுங்கிறது 25 daysங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணம். 50, 75, 100 அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற இந்த பாதையெல்லாம் கடந்து வந்துட்டு இன்னைக்கு ஒரு படங்கிறது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்திருக்குல்ல. ஸோ இதை எப்படி பண்ணுறீங்க? அதுதான் இப்போ நம்ம அந்த டைமில் வந்து கம்மி தேட்டரில் ரிலீஸ் பண்ணி நிறைய நாட்கள் ஓட வைப்போம். இப்போ நிறைய தேட்டர் ரிலீஸ் பண்ணி கம்மி நாட்கள் ஓட வைக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு சில படங்களுக்கு கண்டென்ட்டுக்கு தேட்டர் கிடைக்கணும், தேட்டர் நமக்கு அமையணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் பார்க்குறது வந்து எல்லாமே ஒரு அட்வான்ஸ் தானே, ஒரு அட்வான்ஸாக நடக்குது. ஆனால் இந்த 3 நாள் நம்ம வந்து அவ்வளோ சும்மா வந்து ஒரு பெரிய படம் ஓரளவுக்கு டீசெண்டான பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு அந்த படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டான ரிலீஸ் விஷயங்கள் கால்குலேஷன் பண்ணணும். இப்போயே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 10 படமோ இந்த வாரம் 11, 15 ஏறிச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதை வந்து சரி அடுத்த வாரம் இந்த 11 படம் வருது, அடுத்த வாரம் வரலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் 11 படம் தான் வருது. ஸோ இங்கே வந்து குவான்டிட்டியை ரொம்ப லார்ஜாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதை கம்மி பண்ணணும். ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மி பண்ணால் தான் அடுத்தது டிமாண்ட் க்ரியேட் பண்ணணும். நம்ம இங்கே டிமாண்ட் க்ரியேட் பண்ணல, அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இது சீக்கிரம் சரியாகணுன்றது என்னுடைய ஆசை கூட. ஓகே, இந்த 3 நாள் ப்ராசஸாக ஆக்டர் கம் ப்ரொடியூசராக வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன். ஃபாரின் ஆஃப்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சா, நமக்கு ஸ்க்ரீன்ஸே கிடைக்காம 3 நாள் ஓடி பயனில்லை. ஸ்க்ரீன்ஸ் வரணும். ஸ்க்ரீன்ஸ் வந்து அட்லீஸ்ட் இப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்குள்ள படங்கள் வந்து மேக்ஸிமம் 150 சென்டர்ஸ்க்காவது அட்லீஸ்ட் வரணும், 170 சென்டர்ஸாவது வரணும். ஒரு நியூ ஃபேஸ் நடிக்கிறாங்க, ஓரளவுக்கு அடுத்த பட்ஜெட்டில் இருக்கிற படங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 சென்டர்ஸாவது கிடைக்கணும். அது கண்டிப்பாக அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பேட்டர்ன். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன எவ்வளோ தேட்டர்? எனக்கு வந்து 150 to 175 சென்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, சின்ன படமோ இல்லை, நான் சொல்கிறது பட்ஜெட் வைஸ் தான், அதான் தான் சொல்லுவேன், ஆர்டிஸ்ட் வைஸ் நான் சொல்லலை. சின்ன படமோ இல்லை பெரிய படமோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் கதை தான் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அதை சுற்றி அதை ரன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃபேஸஸ் வந்து தேவைப்படுது. அந்த நிறைய ஃபேஸஸ்ஸு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாவோ இந்த கேரக்டர் இந்த வெயிட்டேஜ் இவ்வளவு தான், இவங்க போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு போகிற ஒரு சீனுக்கு கூட வெயிட்டேஜ் உள்ள ஒரு பர்சன் தேவைப்படுதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்களும் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண இடங்கள்ல நான் நிறையா பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் அஃப்கோர்ஸ்ங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ நான் வந்து சாதாரண ஆள். நீங்கள் வந்து இப்போ ரஜினி சார் படத்தில் வந்து அமீர் கான் நடிக்கிறாங்க, ஒரு பூஜா ஹெக்டே பாட்டுக்கு ஆடுறாங்க, கமல் சார் வாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாருக்கே தேவைப்படும் போது நம்மளாம் சாதாரண இன்னும் ஜெயிக்கிறதுக்கு போராட்டு இருக்க ஒரு ஹீரோ தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து யார் வேணுமோ. இப்போ இன்னொன்று என்னென்னா ரவினி, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கிள் ஹீரோலாம் வந்து ரொம்ப ஜனங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். எங்களை மாதிரி சொல்கிறேன், நான் விஜய் சாரோ அஜித் சாரோ ரஜினி சார் விஜய் சார் அது மாதிரி நான் சொல்லலை. சிங்கிள் ஹீரோ ஒரு 3 ஹீரோ 4 ஹீரோ சேர்ந்து தான் நடிக்கணும். அப்போ தான் அந்த அதுக்கேற்ற ஸ்கிரிப்ட் அமையணும். அப்போ தான் தமிழ் சினிமா இன்னும் நல்லாயிருக்கும். எப்படி ஹிந்திலெலாம் பண்ணுறாங்களோ, எந்த வித ஈயோ இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்களோ அது மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு அஜ்மலுக்குலாம் ரொம்ப ஒரு நல்ல காம்போ ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த நாங்கள் 2 பேரும் ஏதாவது பேசி பண்ணும்போது அந்த பஸ் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதில் சின்ன சின்ன ஹியூமர் இருக்கும். அது ஒய்ஃபையா
அதெல்லாம் ஒரு இருக்கும். இன்னசென்ட்டான ஒரு ஆளு இன்னொரு அல்டிமேட்டாக ஒரு புதிய பாதை பார்த்திபனுடைய ஒரு வேரியேஷன் மாதிரி அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு கேட்டபோது 2 பேருக்கு அந்த கிவ் டேக் பாலிசி இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஸோ நம்ம சோலோவாக பண்ணிட்டு இருக்கும்போது அது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி போயிடும். இன்னொரு ஆர்டிஸ்ட் பலமாக ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது சேர்ந்து பண்ணும்போது இன்னும் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஆடியன்ஸும் வந்து இப்போ என்ன பிடிச்சவங்க அவங்க வருவாங்க, அஜ்மலை பிடிச்சவங்க வருவாங்க, யோகி பாபு சார் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், அவரை பார்க்க வருவாங்க. இப்படி தானே. ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து இன்னொரு ரொம்ப பெரிய நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் சீக்வன்சஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியலாக இருந்தது. ஒரு சின்ன படம் திரும்பி சின்ன படம் இந்த சென்ஸ் என்ன சொல்றேன்னா பட்ஜெட் வைஸ் மட்டும் சொல்றேன். இல்லை பட்ஜெட் வைஸே நான் நடிச்ச படத்துலேயே எனக்கு தெரிஞ்சு அதிக பட்ஜெட்டான படமே தான் இந்த படம். எவ்வளோ பட்ஜெட் இந்த படம்? 7 ஓப்பனாக சொல்கிறேன், சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் 7 நான் வந்து 4-5 அந்த ரேஞ்ச் தான் ஆல்மோஸ்ட் எல்லாம் டச் பண்ணியிருக்கேன். பட் 7லாம் வந்து இதுதான் நான் இங்கே தலைவா பண்ண அந்த படம்லாம் விட்டுருங்க. இந்த படம் நான் ஆர்டிஸ்டாக சொல்லுவேன் என்னோட ஐஎஸ் பட்ஜெட் 7.5 எனக்கு பெரிய விஷயம் தான். ஓகே சென்ஸ் அது கூட 7.5 கூட எனக்கு நம்மளுக்காக சில பேர் வந்து கம்மி பண்ணிட்டாங்க நட்பு முறையில். இல்லைன்னா இன்னுமே 12.5 13 ஆயிருக்கும் அந்த படம். அந்த மாதிரி கதை. இப்போ இந்த சில்வா மாஸ்டர் ஃபைட்டு வந்து கதைக்கு முன்னாடி கதை சொல்லும் போதே மாஸ்டர் டேரக்டர் சொன்னார்னா சார் ஃபைட் சீக்வன்ஸுக்கு நம்ம செலவு பண்ணி தான் சார் ஆகணும் சொன்னார். அப்புறம் பஸ்ஸை வேலைக்கு வாங்கணும் சார், இதெல்லாம் என் படத்தில் நடக்கணுமா, என்ன சார் இவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்னு. இல்லை சார் இது இருந்தால் தான் சார். சரி வாங்க பண்ணுவோம், ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் பரவாயில்ல, 3 ப்ரொடியூசர் கூட இருக்காங்க, பண்ணிக்கலாம் வாங்கன்ட்டேன் நான். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த பஸ்ஸை விலைக்கு வாங்கி அந்த பஸ்ஸை ஒரு ரெண்டுக்கு ஒரு பஸ் எடுத்து இன்னொரு பஸ்ஸை வந்து உடைக்கிறதுக்கு ஒரு பஸ் எடுத்து இது மாதிரி அப்புறம் 12 நாள் ஃபைட், அது 11 நாள் ஃபைட். இந்த சீன் அந்த சீக்வன்சஸ் இந்த டாப்பிள் பண்ணுறதே வந்து அந்த ஒரிஜினல் ஃபைட்டர் ஆடியோ லான்ச்சில் நான் வந்து அவரை கௌரவிச்சேன். நீங்கள் இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆடியோ லான்ச்சில் வந்து அவருடைய சீக்வன்ஸை அவர் எப்படி ஓட்டினாரு, அது எப்படி சீக்வன்ஸாக வந்துச்சுன்றதை நான் அதை காமிச்சோம் ஆடியோ லான்ச்சில். அது வந்து அவங்க வீட்லேயே அவங்க ஃபேமிலிலாம் வந்து சார் இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம், ரஜினி சார் படம் பண்ணியிருக்கோம், கமல் சார் படம் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்படி ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு காமிச்சது வந்து யாருமே இல்லை, என்னை வந்து கௌரவப்படுத்திட்டீங்கன்னு சொன்னார். ஸோ உண்மையாலே இப்போ ஒருத்தர் இறந்துட்டார் இல்லையா நம்ம ஒரு படத்தில், அது மாதிரி அவங்க தாங்க ரியல் ஹீரோ. நம்மளை ரியலாக ஹீரோவாக்குறது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து கொண்டாட மரியாதையாக கொடுத்தோம். அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் வந்து தேவைப்பட்டதுனால இந்த பஸ் சீக்வன்ஸ் சில்வா மாஸ்டர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் நமக்காக நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட், எங்களுக்கு என் பிரதர் படத்தில் தம்பி படத்தில் எல்லாம் பண்ணுவார். ஸோ அவர் வந்து ரொம்ப பவர் பேக்டாக பண்ணிவிட்டு இந்த பஸ் சீக்வன்ஸ், அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு கோர்ட்டில் நடக்கிற ஃபைட்டு, அதே மாதிரி நான் என்னை வந்து வில்லன் கேங்லாம் வந்து சேஸ் பண்ணி அந்த நைட் எஃபெக்டில் ஒரு சீன் எடுத்துருப்போம். என்னை வந்து எல்லாருமே கொலை பண்ணுவோம், அது சரி இது மாதிரி வருவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் மாஸ்டர் பின்னிட்டார். ஸோ அவர் தான் எங்களுக்கு பெரிய ப்ளஸ். எடிட்டர் கேஎல் பிரவீன், இன்னைக்கு பவன் கல்யாண் படம், விஜய் சார் படம், எல்லா படமும், என்னோட மாநாடு படம் அவர் தான். ஸோ அவர் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு இந்த படம் சூப்பர் நான் பண்ணுறேன்னு சொல்லி அவரே இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் பண்ணுறேன் உதயான்னு சொல்லி, சார் உங்கள் சம்பளம்லாம் வேறு சம்பளம், நம்ம நாளெல்லாம் ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் இல்லை உதயா, நான் உங்களுக்காக ஒரு அமௌண்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறேன்னு. ஸோ அவர் வந்தார். இதனால தான் இதளவுக்கான பட்ஜெட். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய நண்பர்கள் வந்து இந்த சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. பட் அதே சேம் டைம் வந்து ரொம்ப அதிகமான கோவம்னு சொல்ல முடியாது, நேர்மையான சில கோவத்தினால இலக்கவும் செஞ்சுருக்கீங்க. கரெக்டாக எங்கே எதனால் சில இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்குது? இல்லை, எனக்கு ஆக்சுவலி வந்து பின்னாடி போய் பேசுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், தெரியாது. எதுவுமே ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் தான். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட், அவ்வளோதான். பேக் போயிலாம் நம்மளுக்கு பேச தெரியாது. மேபி அதனால் கூட இருக்கலாம். அதை மாற்றிக்கணும்னு நினைக்கவும் தோணலை. ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கோம், நம்ம ஒன்றும் யார்கிட்டையும் தப்பாக இல்லையே, உண்மையாக இருக்கும். நம்ம எதுக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கும் இது பண்ணல, அவ்வளோதான். அப்படி தான் போகுது நம்மளுக்கு. ஏன்னா இதை கேள்வியாக கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய நட்பை பார்த்து நாங்களே பொறாமப்பட்டிருக்கோம். சரி, ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 15-17 இயர்ஸாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் எஸ் கரெக்டாக. ஆமாம், நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. நீங்களும் தான். ஸோ அப்போ பார்க்குறப்ப நிறைய இடங்களில் பொறாமப்பட்டு சொல்லியிருக்கிறேன், எப்படி இப்படி இருக்கிறீங்க. மேபி சில சமயம் நடப்பா கண்ணு வச்சிட்டோமோ அப்படிங்கிற கூட இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான சில பாண்டிங்ஸ் வந்து பிரேக் ஆகுறப்ப வந்து சாதாரணமாக பார்க்குறப்ப அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. நான் நேரடியாக கேட்குறேன், நீங்கள் நிறைய நண்பர்கள் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க. அந்த நண்பர்கள் கூட நான் விஷாலே சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ பேசுகிறதுக்கான ரீசன் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஏன் வந்து மறுபடியும் அந்த பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே அமையலையா, சூழலே அமையலையா? அப்படி இல்லை, நாங்கள் நிறையா பவதார் யூனிவர்சிட்டிலாம் கூட ஒன்றா தான் இருந்தோம். அவங்களாம் பேசுகிறோம். பட் அந்த அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒன்ஸ் த கிளாஸ் இஸ் ப்ரோக்கன் த கிராக் இஸ் ரிமைன் ஃபார் எவர்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு டச் அது. அந்த மாதிரி
ரொம்ப அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துல எல்லாம் ஒன்றா இருந்தோம், பாண்டவரணி டீமில் ஒன்றா இருந்தோம், எல்லாரும் ஒன்றா இருந்தோம். அந்த இதெல்லாம் மறக்க முடியுமா? அதெல்லாம் நீதி, நேர்மை, நியாயம் செய்தது மறக்க முடியும். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்படிதான் நினைப்பேன். இட்ஸ் ஓகே, என்னன்னா அவங்கவுங்க கேரியரில் அவங்க இப்போ பிஸி ஆகிட்டோம். பட் இன்ஃபேக்ட் எல்லார்ட்டையுமே நான் டச்சில் தான் இருக்கேன். யார்கிட்டையும் டச் இல்லாமலாம் கிடையாது, எல்லாமே டச்சில் இருக்குது. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக யாருமே பேச முடியல. சரளாக்கா இருக்காங்க, லலிதா குமாரி இருக்காங்க, ஏமச்சந்திரன், இந்த ஸ்ரீமன், எங்கள் நாசர் சார், எல்லாருமே. பட் அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், அது வந்து அப்படியே கருத்து வேறுபாடாகி மற்றபடி பார்த்தா பேசுகிறோம் அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த ஆக்டிவாக இருப்பீங்க. இல்லை, அந்த பீரியட் மாதிரி இனிமேல் வரவும் வராது, இனிமேல் அதை ரீக்ரியேட் பண்ணவும் முடியாது, வரவும் வராது. அந்த மாதிரி ஒரு அந்த டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம். எல்லாருக்குமே ஒரு பாண்டிங், எல்லாரும் ஒரு பிரச்சனைனா ஒன்றா இருப்போம் எல்லாருமே. தெரில நீங்கள் சொன்ன மாதிரி கண்டுபட்டுச்சா என்னன்னு தெரில, மேபி. பட் அதெல்லாம் ஒன்றுமே எங்கள் லைஃப் இஸ் நத்திங்க, ஒன்றுமே இல்லைங்க. 5 minutes ஒருத்தர் இருக்கிறான், அடுத்த நிமிஷம் காணும். அதனால் எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. நான் விஷால்கிட்ட பேசுவேன், கார்த்திக்னா கார்த்திக். அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு போய் தானே ஆகணும். கூப்பிட்டா போகணும், கண்டிப்பாக கூப்பிட்டா. அது ரொம்ப ஆசைப்பட்டு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல அங்கே எங்களுக்கு தேவை அந்த பில்டிங் வரப்போகுது, அதோட சந்தோஷம் என்ன இருக்குது. நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அந்த பில்டிங்கை வந்து யார் பண்ணாலுமே அந்த பில்டிங்கை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே ஒரு முதல் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இருப்பீங்க கண்டிப்பாக அப்படிங்கிறது நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ ஒரு ஹீரோவாக ஒருத்தர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் அறிமுகம் ஆகிறதுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் வந்து இது பண்ணுவாங்க. பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, ஒரு பெரிய பேனரு, ஒரு ஹீரோயின், ஒரு நல்ல டைரக்டர், இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஆராஸும் வந்து ஒன்றா ரிகலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேர்றப்ப அது ஒரு பெரிய ஓப்பனிங் ஆகும். அப்படி எல்லாமே ஒன்றா சேர்ந்து அமைஞ்சு முதல் படமே ஓஹோன்னு ஆகி இன்றைக்கி டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹீரோக்களும் இருக்காங்க. ஆனால் முதல் படமே வந்து பார்த்திங்கன்னா வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் அடுத்த படத்தில் வந்து பிரேக் த்ரூ கொடுத்து இதானவங்களும் இருக்காங்க. உதயாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, திண்டுக்கல்லில் ஆர்த்தி தியேட்டரில் திருநெல்வேலி ரிலீஸ் ஆச்சு. நான் பார்த்தேன், அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் பார்க்குற ஒரு பக்கம் பார்த்தா பிரபு இருக்கார், இன்னொரு பக்கம் பார்த்தா கரண் இருக்கிறாரு, அப்போ விந்தியா எல்லாருமே பீக்கில் இருக்காங்க. ஸோ நான் அப்போ படமாக பார்க்குறப்ப நான் வாஸ் ஜஸ்ட் 9 years old அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் நான் மூவியாக பார்த்துட்டேன். எனக்கு அந்த டைமில் எதுவும் யோசிக்கலாம் இல்லை, நான் ஒரு படமாக பார்த்தேன். எனக்கு இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் அந்த காமெடி அதில் நேற்று கூட பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிணத்துல வந்து ஒருத்தர் நின்று அழுதுகிட்டு என் பேர் மட்டும் ஹிலாரியஸ் திங். ஸோ அந்த ட்ராக்குக்கு அப்போ ஒரு பெரிய செப்பரேட் ஃபேன் எஸ். ஸோ இது எல்லாமே நடந்த ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் எது மேஜர் மிஸ்ஸிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு படம் நீங்கள் திருநெல்வேலி வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார். ஏன்னா ஆர்பி சௌத்ரி சார் வந்து நீங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் இன்றைக்கி அவர் சொல்லுவார், ஹிஸ்ட்ரியே நீ தான், அப்புறம் தான் ஜீவான்னு. நான் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஜீவா. அது ஒரு மிகப்பெரிய பெருமை. அதுவும் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட சேர்ந்து அன்றைக்கி பண்ணும்போது அங்கேருந்து விவேக் சாருடைய நட்பு எனக்கு இருந்தது தான் என்னுடைய லைஃப் லாங். அவரை இந்த படத்தில் டைட்டில் கார்டில் நன்றி சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ஐ மிஸ் தெம். அதுதான், அதனால தான் அவர் மனோபலானா மனோஜ் பாரதிராஜா என்னுடைய க்ளோஸ் நெருங்கிய வட்டாரங்கள். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அவங்கள இதில் க்ரீட் பண்ணணும்னு தோணுச்சு. விவேக் சார் மாதிரி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி என் லைஃப்பில் எனக்கு யாருமே கொடுத்ததில்லை. எல்லா மேடைகள்லையும் என்னை வந்து அவர் வந்து பாராட்டியும் எனக்கு ஊக்கம் கொடுத்த ஒரு நண்பர். கடைசியில் அவர் இல்லைன்னு என்னால் நம்ப முடியல. அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட அவ்வளோ நட்பு. அதுதான் நான் சொன்னேன் ஆடியோ லான்ச்சில் ஏதோ சொன்னேன். என்னதான் அந்த 1 year ஃபஸ்ட்டு இது வந்தது இல்லையா, அந்த அவருடைய ஃபஸ்ட்டு இது வரும்போது மரம் நடக்கும்போது அன்றைக்கி ஒரு விழா நடந்தது. மரம் நடுறதுக்கு விவேக் சாரோட நினைவு நாள் அன்றைக்கி ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட் இயர் ஆஃப் 15 days. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த இடத்துல சாலிகிராமத்தில் சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு வந்தால் நல்லா இருக்குன்னு நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக சொன்னது. இன்றைக்கி அந்த இடத்துல சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு இருக்குது. ஸோ அதுதான் எங்கள் நட்புக்கு. ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது காரணம் வந்து பூச்சி முருகன் சார். இந்த கவர்மெண்ட்டை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே விவேக் சார்னோடனே உள்ள அதில் பயங்கர அவர் நினைப்பில் சொல்லிட்டே போனாங்க. அது 3 இன்டர்வியூ வேணும். எஸ், அது பண்ணிட்டீங்க. பட் நான் கேட்டது என்னன்னா, எல்லாமே கரெக்டாக வந்ததில்ல, எது மேஜர் மிஸ் ஆனதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருநெல்வேலிக்கு அப்புறம் என்னுடைய படங்கள் வந்து கலகலப்பு, அதுக்கப்புறம் ஷக்கலக்கு பேபி, பூவா தலையா, அது மாதிரி நிறைய ராரா, அது மாதிரி நிறைய படங்கள் வந்தது. பட் எனக்கு ரொம்ப நடுவில் நிறைய படங்கள் பண்ணேன். ஆனால் பாதி படம் வந்து அதான் நான் சொல்றேன், என்னுடைய கேரியர் 25 yearsல 16-17 படம், 16 ரிலீஸ் ஆயிருக்கு. மீதி ஒரு 8 படம் உள்ள தூங்குது. இதெல்லாம் எடுத்து முடிச்சு கஸ்தூராஜா படம், காதல் ஜாதி, நானும் பிரகாஷ் ராஜ் சாரும், அது என்னோட ஃபேவரட் ஃபிலிம்.
அதான் அதில் தான் என்ன மறந்தாலும் ஒரு சாங் வரும், மனசே மனசுன்னு ஒரு சாங் வரும். அதில் தான் கார்த்தி இன்ட்ரோடக்ஷனு, அதில் தான் மகதி இன்ட்ரோடக்ஷனு. அந்த படம் ஃபஸ்ட் காப்பியாகி நிற்கிது இளையராஜா சார் மியூசிக்கு. அந்த படம் வரல. அப்போது ஒரு வருஷம் அப்படியே பிரேக் டவுன் ஆகும். இன்னொரு படம் ஆசாமி, இன்னொரு படம் டில்லி, இன்னொரு படம் பூங்குயிலை, இது மாதிரி நிறைய படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. ரிலீஸ் ஆன படம் வந்து 17-18 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுதான் படம் அப்படின்னா 25-28 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கணும். இதெல்லாம் தூங்குது. பட் இதெல்லாம் ஒவ்வொன்றுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு நாம் வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் விடாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறோன்றதான் என் நம்பிக்கை. ஓகே, ஒருவேளை ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறேன், ஒரு அந்த 8 படங்களை வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸாவது ரொம்ப முயற்சி பண்ணுறோம். இன்னும் கூட ஆசைப்பட்றேன் காதல் ஜாதி ரிலீஸ் ஆகணும். கஸ்தூரி ராஜா படம் சார் படம் டைரக்ஷனில் காதல் ஜாதி ரிலீஸ் ஆகணும்னு நான் இன்னும் ஆசைப்படுறேன். இது எந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து 2004 பிரகாஷ் ராஜ் சார் வில்லன், இளையராஜா சார் எல்லா மியூசிக்கும் நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்க. பெரிய ஹிட். என்ன மாதிரி இருந்தாலும் மனசே கௌதாரணி பாட்டு. மனசே அதெல்லாம் நிறையா இருக்குது. வினை தாண்டி வருவேன் என் டைட்டில் தானே. விண்ணை தாண்டி வருவா என் டைட்டில் தானே. ஃபர்ஸ்ட் காப்பியே ரெடி. அது அப்புறம் அந்த டைட்டில் வந்து விண்ணை தாண்டி வருவாயா கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது எதுக்கு சார் அப்படின்னு ப்ரொடியூசர் சார் சூப்பர் டைட்டில் சார், அவதாரம் எடுத்த ப்ரொடியூசர் அவர் வேண்டாம் சார் உன்னை கண் தேடுதேன்னு பார்த்து அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் விண்ணை தாண்டி வர டைட்டில் அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இதுதான் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, சில நேரங்களில் இந்த மாதிரி அமைஞ்சு அங்கே போய் இன்னொரு இடத்துல அப்படி ஆகிறப்ப அதை ஃபீலை வந்து எப்படி எடுத்துப்பீங்க? என்ன அவ்வளோதான், நமக்கு டைம் லக் இல்லை அவ்வளோதான் நினச்சிக்கணும். அவ்வளோதான், நமக்கு டைம் சரியில்லை லக் இல்லை அவ்வளோதான் நினச்சிக்கணும். ஓகே, இங்கே வந்து அதான் இப்போ நான் பார்க்குற சினிமா ஒன்று எல்லாரும் இன்றைக்கி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், டெடிக்கேஷன் ரொம்ப முக்கியம், அப்புறம் வந்து டைம் ரொம்ப முக்கியம், லக் ரொம்ப முக்கியம். இந்த 4 இருந்தால் மட்டும்தான், இது 4 சேர்ந்து வந்தால் தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். இது வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அது இது லக்கு வரும்னு டைம் வரும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பேலன்ஸ் ஆகாது. அது அந்த ஸ்டாக் ஏற்றிக்கிட்டே இருந்து இது வரும்போது மிங்கிள் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஓகே, இந்த 4ஐயும் பிடிக்கிறதுக்காக தீவிரமாக சஸ்டெய்னிங் த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு? ரொம்ப டஃப், ரொம்ப பெயின்ஃபுல் டஃப். நிறையா பண்ணீங்க. அதுதான் த டைம் பாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நிறையா அவமானங்கள், பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் நிறையா. என்னென்னா அதான் சொல்கிறேனே, ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் சூப்பராக இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து டல்லாக இருக்கும்போது அதோடைய பெயின்ஸ்லாம் விவரிக்கவே முடியாது. அப்போ நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நான் விடலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் விடலை. நீங்கள் மில்லினியம் இயரில் யூ ஒன்ட் பிலீவ், நான் என்னை பெருமைப்படுத்திக்கிறதா சொல்லலை. நான் மில்லினியமில் சினிமா எக்ஸ்பிரஸ்ன்னு அப்போது ராமமூர்த்தி சார் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? தெரியும், எங்கே போனாலும் அவரை சொல்லுவாங்க. ராமமூர்த்தி சார் வந்து எங்களை வந்து 2000 மில்லினியம் இயரில் இன்டர்வியூ எடுக்கிறார். 2000 யார்? நான், பாரராஜா சார், மனோஜ், ரவிச்சந்திரன் சார், அம்சவர்தன், திருப்பூர் முனி சார் பையன் ஒருத்தன், அப்புறம் விஷாலோட அண்ணா அஜய், இது மாதிரி ஒரு 15 ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் மில்லினியம் ஸ்டார்ஸ், 2000 மில்லினியம் ஸ்டார்ஸ். திரும்பி பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கிறேன் இந்த 25. சத்யன், மாதம்பட்டி சேகுமார் சத்யன். ஸோ என்ன கிராஃப் என்னன்னா, அவங்களாம் ஒவ்வொரு விதத்துலையும் அவங்க சத்தியெல்லாம் இன்னும் கலக்கிட்டு தான் இருக்காரு, அது ஒரு விஷயம். பட் இன்னமும் அந்த 25 வருஷம் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறது நீங்களாம் கொடுத்த மீடியா கொடுத்த சப்போர்ட்டும், நம்மளுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கொஞ்சம் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஊக்கப்படுத்துறது தான். அதுதான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, பட் ஆனால் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதை கிவ் அப் பண்ணுங்கிற அந்த தாட் மட்டும் எப்பவும் அது எப்படி பார்த்துக்கிட்டீங்க? வந்ததே இல்லை, அது எப்பயுமே வந்தது இல்லை, இன்னும் கூட வராது. ஓகே, இன்னும் நீங்கள் வந்து 2 வருஷம் வந்து இன்னும் போராட சொன்னாலும் போராடிட்டே இருந்தேன். ஓகே, இண்டஸ்ட்ரியை சமாதானப்படுத்தலாம், ஆடியன்ஸை சமாதானப்படுத்தலாம், உங்களை நம்பி இருக்க ப்ரொடியூசர், டைரக்டர், பட் கன்வின்சிங் த ஃபேமிலி அப்படிங்கிறது அது ரொம்ப டஃப் தான். அதான் நான் சொன்னேன், ஆடியோ லான்ச்சில் இவனுக்கு சரி வரல, இவன் வேறு வேலையை பார்க்கலாமேன்னுவாங்க. வேறு வேலையை பார்க்கலாமே, இல்லைனா இது வந்து செட் ஆகாது, வேறு ஏதாவது பார்க்கலாமே. நாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிடிச்ச தொழில் நம்ம செய்கிறது தான் உண்மை. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு உண்மையாக இருந்து நம்ம பண்ணோன்னா என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். அதுதான் நான் நம்புகிறேன். நிறையா சக்ஸஸ் பார்த்தாச்சு, நடுவில் நிறையா ஃபெயிலியர்ஸும் பார்த்தாச்சு. திருப்பி ஒரு கண்டிப்பாக நம்ம அதை விடலைல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி கிவ் அப் பண்ணல. அதனால் அந்த கிவ் அப் பண்ணுற ஆட்டிடியூடு வந்து எனக்கு இல்லை. இன்னும் தான் போயிட்டுருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பீடு தான், அதனால் அப்படி இருப்பேன், அவ்வளோதான். ஓகே, நீங்க ஏன்னா ரொம்ப நல்ல பிராண்டிங் பண்ணீங்க. ஆமா, கோயம்புத்தூர் டைட்டில் தெரிய வச்சுக்கிறதுங்கிறது. கோயம்புத்தூர் போனோம், பெங்களூர் போனோம், கர்நாடகா போனோம், எல்லா ஊருக்கும் சுத்திட்டு இருந்தோம். இப்போ 1 மந்த் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமா,
அதாவது 1 month முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமாம் ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். நேற்று கூட கோயம்புத்தூரில் அந்த மாலில் அக்யூஸ்டோடைய விளம்பரம் அதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. ஸோ இன்றைக்கி அது தேவைப்படுதுல்ல, மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு படம் இருக்குன்றது தேவைப்படுது. ஸோ அதுக்கு நான் இந்த படத்தில் தான் சொன்னேனே, படம் ரிலீஸ் ஆகிடுச்சா 1 week ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு அசுர உழைப்பு உழைக்கணும். அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் டெய்லி ஜெயிக்கணுங்க. என்றைக்கோ ஜெயிச்சோன்னா இருக்கக்கூடாது, டெய்லி ஜெயிச்சாதான் இங்கே மதிப்பு. ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். ஓகே, ஃபேவரட்டான உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸஸ் இருக்கும்ல, இந்த ஜானரில் பண்ணுறப்ப நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துருவேன், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஜெல் ஆகுன்ற மாதிரியான இருக்கா ஏதாவது ஜானர்ஸ் இருக்கா? ஹியூமர். ஓகே, எனக்கு ஹியூமர் பிடிக்கும். ஹியூமர் எனக்கு கொஞ்சம் செட் ஆகும். அது வரும், அது ஒரு மாதிரி பண்ணலாம். ஹியூமர் செட் ஆகும். எனக்கு இப்போ வந்து ஆக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் வந்து எனக்கு எப்பயுமே பிடிச்ச விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, ஆல்ரைட். ஸோ கண்டிப்பாக நிறைய கஷ்டப்பட்டதோட பலனாக தான் இன்னைக்கு அக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து எப்படி வந்து உங்களோட பிராண்டிங் மூலமாக படத்தை வர்றதை தெரியப்படுத்துனீங்களோ சக்ஸஸையும் வந்து டெஃபினட்டாக அதை நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ தான் எங்களுக்கு ப்ளஸ். வேற என்ன, நிச்சயமாக. ஸோ பாசிட்டிவான உங்களுக்கு நிச்சயமாக பாசிட்டிவாகவே எல்லாமே அமையும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நீங்களும் இவ்வளோ நாள் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.